அன்புன்றது நம்ம எங்க வரும்னா நமக்கு நமக்கு கம்ஃபர்டபுளா இருக்கிற, நம்ம எதிர்பார்க்கிற, நம்ம பாதுகாப்பா ஃபீல் பண்ற இடத்துல தான் அன்பு வரும். நான் ஒருத்தவங்களை நினைச்சிருப்பேன், என்னுடைய இமேஜினேஷன்ல ஒரு நபர் இருந்திருப்பாங்க, அவங்களுக்கு நிகரா ஒருத்தவங்களை கம் அக்ராஸ் பண்ணும்போது நடக்கும். இந்த லவ்ன்ற வார்த்தையை நம்ம வெவ்வேறு பரிணாமங்கள்ல பார்க்கலாம். ஸ்கூல் லவ் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கியூட்டான ஃப்ரெண்ட்ஷிப்பாக தான் நம்ம பார்க்கணும். உன்னை பத்தி எல்லாம் தெரியும், நீ என் கண்ட்ரோல்ல தான் இருக்கணும், என்ன மீறி நீ ஃப்ரெண்ட்ஸ் யாரும் வச்சுக்க கூடாது, என்ன மீறி நீ செலவு எதுவும் பண்ணக்கூடாது, நீ என்ன பண்ணாலும் எனக்கு அப்டேட் பண்ணணும், இந்த மாதிரி ஒரு கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வரும்போது அங்க ஃபர்ஸ்ட் கசப்பு ஏற்படுது. நல்லா யோசிச்சு பாருங்க, ஒரு 30 வயசு ஆம்பளையோ இல்ல ஒரு 25 வயசு பையனையோ நீங்க போனை கூட நான் உன் லவருக்கு அனுப்புறேன்னா ஒத்துக்க மாட்டாங்க. ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம ரொம்ப ஸ்பெஷலான ஒருத்தரை தான் மீட் பண்ண போறோம். மனநல நிபுணர் டாக்டர் அபிலாஷா தான். நம்மளுக்கு ஏன் காதல் வருது, காதல் தோல்வி ஏன் ஏற்படுதுன்னு நம்ம மனசுக்குள்ள பூந்து நமக்குள்ள இருக்க எல்லா பிரச்சனைக்கும் சொல்யூஷன் சொல்ல போறாங்க. வாங்க பேசலாம். ஹாய் மேம். ஹலோ. பொதுவாவே லவ் ஒரு ஹார்மோனல் அட்ராக்ஷன் தானே சொல்லுவாங்க. அதுக்கு ஏன் இவ்வளோ ஹைப் கொடுக்குறாங்க? லவ்வர்ஸ் டேன்னு ஒன்று ஏன் செலிப்ரேட் பண்றாங்க மேடம்? இந்த லவ்வர்ஸ் டேன்றது ஹார்மோனல் மட்டும் கிடையாது. லவ்ன்றது அன்பு. அதை காதல்னு சொல்லலாம், ஒரு தாய் பாசம்னு சொல்லலாம், நட்புன்னு சொல்லலாம். ஸோ அன்புன்றது நம்ம எங்கே வரும்னா நமக்கு நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிற, நம்ம எதிர்பார்க்குற, நம்ம பாதுகாப்பாக ஃபீல் பண்ணுற இடத்துல தான் அன்பு வரும். நமக்கு பிடிக்காத ஒருத்தவங்க, வெறுப்பு ஏற்றுற ஒருத்தவங்களுக்கு மேலே அன்பு வராது. ஸோ இந்த காதலர் தினம்ன்றது சம்மந்தமே இல்லாமல் யாரோ ஒருத்தவங்க எங்கேயோ பிறந்தவங்க, நமக்கு கான்டாக்டே இல்லாதவங்கள திடீர்னு நம்ம கம் அக்ராஸ் பண்ணும்போது அந்த பாதுகாப்பான உணர்வை நம்ம உணரும் போது அந்த அன்பை நம்ம ஷேர் பண்ணிக்கிறோம். அதுதான் இந்த வேலண்டைன்ஸ் டேயோடைய ஸ்பெஷல். ஹைப்புன்னு சொல்ல முடியாது. இப்போ ரீசெண்டாக எல்லாமே கமர்ஷியலைஸ் ஆயிடுச்சு. அதனால் இதை வச்சு ஒரு பெரிய வியாபாரம் நடக்கும். ரைட் ஃப்ரம் ஒரு பொக்கே கடையிலேருந்து, துணி கடையிலேருந்து, நகை கடை வரைக்கும் எல்லாமே வியாபாரம் நடக்கும். அந்த மாதிரி வந்தது தானே ஒழிய நிறைய பேர் செலவு பண்ணாமலே கொண்டாடிட்டு தான் இருப்பாங்க. அவங்க அன்பை காட்டினாலே அது வேலண்டைன்ஸ் டே தான். ஸோ இது ஹார்மோனல் ப்ராப்ளம்னு சொல்ல முடியாது, இது இயல்பான ஒன்று கூட சொல்லலாமா? நமக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு க்ரஷ்ஷை பார்க்கும்போது ஒரு மாதிரி ஒரு ஃபீல் ஒன்று கிரியேட் ஆகலாம் மேடம். அது என்னன்னு சொல்ல முடியாதுல்ல. ஸோ அது எதனால அந்த ஃபீலிங் வருது? எக்ஸைட்மெண்ட்டு தான். அங்கே ப்ராபப்ளி ஹார்மோனல் பிளேஸ் அ ரோல். அண்ட் ரெண்டாவது பியர் ப்ரெஷர் பிளேஸ் அ ரோல். அதுக்கப்புறம் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். நான் ஒருத்தவங்களை நினச்சிருப்பேன், என்னுடைய இமேஜினேஷனில் ஒரு நபர் இருந்திருப்பாங்க, அவங்களுக்கு நிகராக ஒருத்தவங்களை கம் அக்ராஸ் பண்ணும்போது நடக்கும். வயிற்றுக்குள்ளே ஒரு விதமான பட்டர்ஃப்ளைஸ் பறக்கிற மாதிரி இருக்கலாம், ஒரு ஒரு துருதுருப்பு இருக்கலாம். இது சினிமாட்டிக்காக சொல்லணுன்னா பெல் அடிக்குது, லைட் எரியுது எல்லாம் சொல்லுவாங்க. பட் ஆக்சுவலி ஒரு நபருக்கு ஒரு பூரிப்பு, ரைட் வேர்டு இஸ் பூரிப்பு, ஒரு எக்ஸைட்மெண்ட். அவங்கள பார்க்க மாட்டோமா, அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டோமா, அந்த பூரிப்பு தான் அந்த க்ரஷ்ஷை பார்க்கும்போது வர்றது. ஓகே மேடம். சொசைட்டியில் எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும், நான் இன்னும் சிங்கிளாகவே இருக்கனே அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுற பசங்களும் பொண்ணுங்களும் இருக்கிறாங்கல்ல. ஸோ அது என்ன மாதிரியான மனநலம் மேடம்? இதில் வருத்தப்பட ஒன்றுமே இல்லை. அவங்களுடைய காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றங்கள் வரும், நிகழ்வுகள் நடக்கும். ஸோ பிறக்கும் போதே யாரும் பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்டோடய பிறக்கிறது இல்லை இல்லையா? சில பேருக்கு 16 வயசுலேயே கிடைக்கிறாங்க, சில பேருக்கு 60 வயசில் தான் கிடைக்கிறாங்க. பட் தனியாக இருக்கிறத ஒரு சாபக்கேடாக பார்க்குறதுக்கு ஒன்றுமே இல்லை. அது ஒரு விதமான சந்தோஷம் தான். அதில் நிறைய சந்தோஷம் இன்னும் சொல்ல போனால். ஏன்னா நீங்கள் இன்னொருத்தவங்களுக்காக உங்களை மாற்றிக்கிறது இல்லை, நீங்களாக இருக்கீங்க, உங்களுக்கான டோட்டல் ஃப்ரீடம் இருக்குது, உங்கள் ஹாப்பினஸ் உங்கள் கண்ட்ரோலில் இருக்குது. இன்னொருத்தரை சார்ந்து நீங்கள் இருக்கும்போது அஃப்கோர்ஸ் அவங்க கொடுக்குற சந்தோஷம் இருக்குது, பட் யூ ஷுட் ஆல்சோ மைண்ட் நீங்களும் அவங்களுக்கு சந்தோஷம் கொடுக்கணும். விச் மீன்ஸ் நிறையா விட்டு கொடுத்து போகணும், நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணணும், அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும், நம்ம டைம் ஒதுக்கி கம்யூனிகேட் பண்ணணும், நம்மளுடைய கான்ட்ரிபியூஷன் இருக்குது, இதெல்லாம் இருக்கணும். அப்போ தான் அந்த 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமாக ட்ராவல் பண்ண முடியும். பட் நிறைய கேசஸ் நம்ம பார்த்த வரைக்கும் சந்தோஷம், பூரிப்பு இதெல்லாம் அந்த ஆரம்ப காலத்தில் இருக்குது. போக போக நிறைய கப்பிள்ஸ்க்கு இடையில ஒரு கசப்பு வந்துருது. அப்போ அது உண்மைதானா மேடம்? அந்த ஸ்டார்டிங் அந்த ரொமான்டிக் பீரியட்னு சொல்லுவாங்கல்ல, அது போயிடும் தானா? நிச்சயமா போயிடும். போயிடும்ன்றதை விட அதோடைய பரிணாமம் வேற மாதிரி மாறிடும். அது எதனால மேடம்? ஏன் அந்த எக்ஸைட்மெண்ட் லைஃப் லாங் இருக்க மாட்டேங்குது? உங்களுக்கு ரொம்ப பழக்கமாயிடுறாங்க,
அவங்கள பத்திய அந்த ரிடில் பாட்டு போயிடுது. ஓகே. இவங்க யார், இவங்க எப்படி ட்ரெஸ் பண்ணுவாங்க, இவங்க எப்படி சாப்பிடுவாங்க, இவங்களுக்கு என்ன ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, இந்த கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் கிடைக்க கிடைக்க அவங்க உங்களுக்கு வந்து ஈஸி ஆயிடுறாங்க. உன்னை பத்தி எனக்கு எல்லாமே தெரியுமே அப்படின்றது வந்துடுது. அதுக்கப்புறம் சஸ்டெயின் ஆகிற லவ் என்னன்னா மெச்சூரிட்டி. ஓகே. அவங்கள புரிஞ்சு நடந்துக்கிறது, அவங்களுக்கு ஏத்த மாதிரி தன்னை மாத்திக்கிறது, கம்யூனிகேட் பண்றது, பிரைவசி கொடுக்கறது, இதெல்லாம் வந்துச்சுன்னா தென் அது சர்வைவ் ஆகும். ஆனா இந்த எனக்கு உன்னை பத்தி எல்லாம் தெரியும், நீ என் கண்ட்ரோல்ல தான் இருக்கணும், என்ன மீறி நீ ஃப்ரெண்ட்ஸ் யாரும் வச்சுக்க கூடாது, என்ன மீறி நீ செலவு எதுவும் பண்ணக்கூடாது, நீ என்ன பண்ணாலும் எனக்கு அப்டேட் பண்ணும், இந்த மாதிரி ஒரு கண்ட்ரோல்குள்ள கொண்டு வரும்போது அங்க ஃபர்ஸ்ட் கசப்பு ஏற்படுது. ரெண்டாவது கசப்பு, இவங்க எதிர்பார்த்த நபர் அவங்க இல்லைன்னு தெரிய வரும்போது. ஓகே. ஃபர்ஸ்ட் லுக்ல நீங்க பார்த்தோன்னே நினைப்பீங்க, ஒருத்தவங்க ஒரு மாடர்ன் ட்ரெஸ் போட்டு வராங்கன்னு வச்சுக்கோங்க, பரவாயில்ல இந்த பொண்ணு ரொம்ப மாடர்ன் போல இருக்கே அப்படின்னு ஒரு தாட் வரும். ஒரு வாரம் 2 வாரம் கழிச்சு அந்த பொண்ணு சொல்லுது, நான் எப்பயாவது தான் போடுவேன், அந்த வாரம் போட்டுருந்தேன், பட் எங்க வீட்டுலலாம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட், நாங்க இப்படிதான் போடுவோம் அப்படின்னு சொன்னா, நான் நினைச்ச அந்த நபரும் இந்த நபரும் வேற மாதிரி இருப்பாங்க. அப்ப அந்த உண்மை தெரியும் போது, ஐயோ இது நான் எதிர்பார்த்தது இல்ல அப்படின்னு விலக ஆரம்பிப்பாங்க. ஆரம்பத்துல நமக்காக விழுந்து விழுந்து செலவு பண்றாரு, நம்ம எது கேட்டாலும் வாங்கி தராரு, நம்ம கேட்காமலே நமக்கு செலவு பண்றாரு அப்படின்ற ஒரு இம்ப்ரெஷன் இருக்கும்போது ஒரு சில நாட்களுக்கு அப்புறம் இவர் அப்படியே வித்ரா பண்றாரு. இவருடைய ஒரிஜினல் வந்து நான் செலவு ரொம்ப பண்ண மாட்டேன், நான் கொஞ்சம் கால்குலேட்டிவ் தான் அப்படின்றப்ப அந்த பொண்ணுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன தோணும், அப்போ நீ எனக்கு போலித்தனமாக ஒரு இமேஜ் காமிச்சிருக்க, நீ என்ன காமிச்ச, எனக்கு நீ விழுந்து விழுந்து செலவு பண்ணுவேன், எனக்கு தாங்குவேன்னு காமிச்ச, இப்போ அது இல்லைன்றப்ப அப்போ அது நீ இல்லை அப்படின்றப்ப அந்த ஒரிஜினல் அவங்களுக்கு ஹிட் ஆகுது. இதை அக்செப்ட் பண்ணிக்கிற மனநிலையும் நிறைய பேருக்கு இருக்கு. ஆரம்பத்தில் நம்மளை கவர் பண்ணுறதுக்கு பண்ணியிருக்காரு, பட் ஆன் தி அதர் ஹேண்ட் அவர்கிட்ட நிறைய நல்ல விஷயம் இருக்கே அப்படின்னு கேரி ஆன் பண்ணலாம். பட் இதை வந்து ஒரு பெரிய விஷயமா நினைச்சு ஒன் பார்ட் ஆஃப் இட் போலி தானே, ஃபேக் தானே, அப்போ எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்றவங்களும் இருக்காங்க. ஸோ டெஃபினட்டா வந்து 2 பேரோடைய பங்குமே இருக்கு, ஆணும் சரி பெண்ணும் சரி. அதுல வந்து லவ்னு பார்க்கும்போது டைம் இருக்கு, அஃப்கோர்ஸ் கிஃப்ட்ஸ் அண்ட் மணி இன்வால்மெண்ட் இருக்கு, ஃபேமிலிஸோட இன்வால்மெண்ட் இருக்கு, அதுக்கப்புறம் ரெஸ்பெக்ட் இருக்கு. எவ்வளோ ரெஸ்பெக்ட் பண்றாங்க ஒருத்தவங்க, அதுதான் ரொம்ப முக்கியம் ஒரு ரிலேஷன்ஷிப்ல. ஃபர்ஸ்டே வந்து ஒரு மாதிரி கண்ட்ரோல் பண்ணுறது, அதிகாரம் பண்ணுறது, அவமரியாதை பண்ணுறது, 4 பேர் முன்னாடி இன்சல்ட் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணால் அந்த ரிலேஷன்ஷிப் சஸ்டெயின் ஆகவே. அப்போ நீங்கள் சொல்கிறதுலேருந்து நாங்கள் புரிஞ்சுக்கிறது என்னன்னா, சிங்கிளாக இருக்கிறதா பெஸ்ட்டு அப்படி. ஒரு விதத்தில் அது பெஸ்ட்டு தான். ஏதோ அனுபவத்தில் பேசுகிற மாதிரி சொல்கிறேன், பார்க்குறேன் இல்லை தினம் தினம் மற்றவங்க சொல்கிற அனுபவத்தை வச்சு கேட்கும்போது ஐயோ அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் அப்படி பார்த்தா வாழ்க்கையில் நம்ம வீட்டை விட்டு வெளியே போனாலே ரிஸ்க் தான். நம்ம வீட்டுக்குள்ளேயே ரூம்லயே இருந்தோம்னா சேஃப், வெளியே போனா நம்ம ரோட்டை கிராஸ் பண்ணணும், 4 பேரை பார்க்கணும், ஒரு கடைக்கு போனா ஏமாறாம பொருள் வாங்கிட்டு வரணும், எவ்ரிதிங் இஸ் அட்வென்ச்சர் தான். அந்த வகையில பார்க்கும்போது இது ஒரு ஃபேஸ், இது ஒரு அட்வென்ச்சர்னு பார்த்தீங்கன்னா ஹாப்பியா எடுத்துக்கலாம். ஓகே மேடம், ஓகே. ஸோ இப்போ ஸ்கூல் லவ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க மேடம்? அது வந்து சரியா இல்லை தப்பா? ஏன்னா ஸ்கூல்ல லவ் பண்ற மாதிரி நிறைய படங்கள் வருது. ஸோ அது ஸ்கூல் லவ் பற்றி என்ன நினைக்கிறீங்க மேடம்? ஸ்கூல் லவ் நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி இந்த லவ்ன்ற வார்த்தையை நம்ம வெவ்வேறு பரிணாமங்களில் பார்க்கலாம். ஸ்கூல் லவ்வை என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு க்யூட்டான ஃப்ரெண்ட்ஷிப்பாக தான் நம்ம பார்க்கணும். ஓகே, அவங்க அந்த 2 பேருக்குள்ள மாத்திரம் ஒரு நல்ல கம்யூனிகேஷன், நல்ல அண்டர்ஸ்டாண்டிங், நல்ல விட்டு கொடுத்து போகிறது, பகிர்தல் எல்லாம் இருக்குன்னா இட்ஸ் பியூட்டிஃபுல். ஆனால் இங்கே லவ்ன்றத நம்ம மக்கள் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க ஒரு விஷயத்தோட, ஃபிசிக்கல் இன்டிமசி. இங்கே தான் குழப்பம் ஏற்படுது. ஸோ ஸ்கூல் பசங்க வந்து நம்ம லவ் பண்ணுறோம் அப்படின்னா உடனே அந்த ஸ்டேஜுக்கு போகணும்னு நினைக்கிறாங்க. கிடையாது, தேர் ஆர் சோ மெனி பியூட்டிஃபுல் திங்ஸ். அது இல்லாமலும் அதை புரிஞ்சு அந்த லவ் ட்ராவல் ஆச்சுன்னா இட்ஸ் பியூட்டிஃபுல். ஆனா இந்த பிசிக்கல் இன்டிமசி, அப்புறம் வந்து ஓடி போறது, அதுக்கப்புறம் வீட்டுக்கு தெரியாம திருட்டு வேலைங்க பண்றது, இதெல்லாம் வந்து டெஃபினெட்லி நாட் அக்செப்டபிள். ஓகே, அது ஏன் அவங்களுக்கு நம்ம பர்டிகுலரா சொல்றோம்னா அந்த வயசுல ஜட்ஜ்மெண்ட் இருக்காது, அவங்களால வந்து நல்லது கெட்டதை பகுத்து பார்க்க முடியாது. அதனால கிளாஸ் நீங்க நல்லா நோட்டீஸ் பண்ணீங்கன்னா இவங்க லவ் பண்றாங்களோ இல்லையோ, இந்த கூட இருக்கவங்க ரேக்கி விட்டே லவ் பண்ணுவாங்க. அவ உன்னதாண்டா பாக்குறா, அவ சிரிக்கிறாடா, அவளுக்கு ஏதாவது வந்தாடா நீயே போய் குடு, இவனே வாங்கி கொடுப்பாங்க கிரீட்டிங் கார்டு, போய் குடுடா போடா அப்படின்னு. ஸோ இப்பெல்லாம் மாறிடுச்சு, ஃபோனை எடுத்து டெக்ஸ்ட் பண்ணி இவங்களே அமுச்சு விட்டுருவாங்க. இந்த ரேக்கி விட்டு பண்ண பியர் ப்ரெஷர். நல்லா யோசிச்சு பாருங்க, ஒரு 30 வயசு ஆம்பளையோ இல்லை ஒரு 25 வயசு பையனையோ நீங்க போனை கூட நான் உன் லவருக்கு அனுப்புறேன்னா ஒத்துக்க மாட்டாங்க. ஆமா, அது ஏன் வாழ்க்கை, நான் பார்த்துப்பாங்க. வேற ஸ்கூல் பசங்க விளையாட்டுத்தனமா ஆரம்பிக்கிறது, அது வந்து விளையாட்டுத்தனமாவே முடிஞ்சிடும், அதாவது ஒரு சஸ்டெயினா இருக்காது. அப்ப சில நேரங்கள்ல அது 2 பேரும் மறந்துட்டு அவங்க லைஃபை பார்த்துட்டு போவாங்க. சில நேரங்கள்ல அது அவங்களுக்கு பாதிப்பை உண்டாக்கும். ஏன்னா நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா 10th and 12th லைஃபே போயிடும். அவங்க ஒரு ஆம்பிஷனோட படிச்சுட்டு இருப்பாங்க,
சம்மந்தம் இல்லாம இந்த லவ்னு ஒண்ணு நட்புற வந்து இதுக்காக இமோஷனலி இவங்க டவுன் ஆகி வீட்ல எல்லாரையும் விரோதம் பார்த்து, அப்பா அம்மா ஃபோன் எடுக்காத, அவங்கிட்ட பேசாத, அவகிட்ட பேசாத சொன்னா அவங்களுக்காக இவங்க படிக்காம இருந்து லைஃப் போயிடும். ஓகே. அதனால ஸ்கூல் லவ் அவ்வளோ அட்வைசபிள் இல்லை. ஆனா கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு ஃபிக்சேஷன்ல இருக்கிற ஒருத்தவங்க அந்த அப்பா அம்மாவுக்கு கொடுக்குற பதில் தான் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம். அவங்க கல்யாணம் தானே வேணும், இந்த நான் பண்ணிட்டேன்னு. அவங்களோட ஈகோவை அவங்க வந்து எப்படி காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறாங்கன்னா, அவன் போயிட்டான்னா அந்த இடத்துல இவன் வந்துட்டான். இந்த இல்யூஷன் வேர்ல்டுக்குள்ள போயிட்டாங்கன்னா அவங்க ஆணித்தரமா நம்ப ஆரம்பிச்சிருவாங்க. ஒருத்தவங்க நமக்கு ரெஸ்பாண்ட் பண்றாங்க, வாழ்ந்துட்டு இருக்காங்க, அவங்களே நம்ம வாழ்க்கை ஃபுல்லா வச்சுக்கலாம். என்னைக்குமே மெஷினும் மனுஷனும் மிக்ஸ் ஆக முடியாது. அதனால நீங்க அதை பேஷனா வச்சுக்கலாம்.